என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். வீடு தேடி வராங்க, இந்த ஆவணத்தை தயாரா வச்சுக்கோங்க அப்படிங்கக்கூடிய தலைப்பில் தமிழ்நாடு அரசு புதிய அப்டேட்டை வெளியிட்டு இருக்காங்க. 10/7/2024 வீடு தேடி என்னத்துக்காக வர போறாங்க, என்ன ஆவணத்தை தயாரா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ போட வந்திருக்கேன். குறிப்பா குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் சம்பந்தப்பட்டத அந்த ஆவணங்களை தயாரா வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலா எவ்வளவு பேருக்கு இந்த பணம் கிடைக்க போகுது, என்னென்ன ஆவணங்களை நம்ம தயாரா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். அன்பர்களே வீடு தேடி வராங்க, இந்த ஆவணத்தை கையில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு 10/7/2024 அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுல கடந்த வருஷம் செப்டம்பர் மாசம் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருந்தவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை கலைஞர் பெயர்ல வச்சிருந்தார். கலைஞர் மகளிர் உதவித்தொகையா கொடுத்திருந்தாரு. இவங்க எல்லாம் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கைக்கு அதாவது அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக்ல தான் இந்த பணத்தை வழங்கினாங்க. இது மிகப்பெரிய அளவுல பாப்புலர் ஆட்சிங் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா பாப்புலர் ஆட்சிங்கிறத விட பாதி பேருக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா 1,60,00,000 பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க. இப்ப 1,12,000 அதாவது 12 லட்சம் பேருக்கு தான் இப்ப கொடுத்திருக்கிறாங்க. சோ இப்ப ஆட் பண்ணி ஒரு 40 லட்சம் பேரை இப்ப ஆட் பண்ணி இருக்கிற அடிப்படையில 1,60,000 பேருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதனால மேல்முறையீடு செஞ்சு காத்துக்கிட்டு இருந்தாங்க 2023 அவங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசுல இருந்து. இதனால ஆண்டுக்கு 12,000 ரூபாய் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த தொகை ஏழைகளினுடைய வாழ்க்கையில, நடுத்தர வாழ்க்கையில, பணக்காரங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. இப்ப 1,60,00,000 பேருக்கும் அந்த பணம் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த மாசம் கிடைக்கும்னாக்கா ஆகஸ்ட் மாசம், அடுத்த மாசம் 15ஆம் தேதி கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாசமே இப்ப ஜூலை மாசம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஜூலை மாசம் இப்ப நம்ம ஆரம்பத்திலேயே இருந்துகிட்டு இருக்கோம். இப்ப ஜூலை மாசத்துல விண்ணப்பங்கள் கொடுக்கக்கூடிய பணி தொடங்கும் சொல்லியிருக்காங்க. விஓ மூலமா, தன்னார்வலர்கள் மூலமா கேம்ப் அமைக்க போறதா சொல்லுவாங்க. ஊர்ல பொதுவா உங்களுக்கு எங்கெல்லாம் தேர்தல் வாக்குச்சாவடி இருக்கோ அங்கெல்லாம் கேம்ப் போட போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீடு தேடி அந்த விண்ணப்பங்கள் கொடுக்க போறாங்க யாருன்னா தகுதியான பயனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல மேக்சிமம் எல்லாருக்கும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி குடும்ப தலைவர்கள் தலைவிக்கு யாரு வேணாம்னு சொல்றாங்களோ அவங்க மட்டும் ஒரு மனு கொடுத்து எனக்கு இந்த பணம் வேணாம், வசதி வாய்ப்பா இருப்பாங்க, பெரிய மிராசுதாரா இருப்பாங்க, பெரிய பிசினஸ் மேனா இருப்பாங்க, பெரிய தொழிலதிபரா இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா எல்லாருக்கும் இது கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாடு அரசு 10/7/2024 அறிவிச்சிருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஓயாமல் உழைக்கக்கூடிய மகளிருக்கு விண்ணப்பங்கள் தேடி வருது, நீங்க ஆவணங்களை தயாரா எடுத்து பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி நான் தலைப்பிலே சொன்னேன் இல்லையா. உங்களுடைய ஆதார், ரேஷன் கார்டுல குடும்ப தலைவர் போட்டோ இருந்தாலும் சரி, தலைவி போட்டோ இருந்தாலும் சரி, ரேஷன் கார்டுல அந்த குடும்ப தலைவியோட போட்டோ இருக்கணும். காலம் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா, காலம் ஆயிட்டாங்கன்னா மகளோட மருமகளோட போட்டோவை நீங்க ஆட் பண்ணி அவங்க மொபைலையும் அவங்க ஆதாரையும் நீங்க கொடுக்கணும். ஆதார தயார் நிலையில வச்சுக்கோங்க, ரேஷன் கார்டை தயார் நிலையில வச்சுக்கோங்க, பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரை கையில வச்சுக்கோங்க. மொபைல் அங்கதான் குறுஞ்செய்தி உங்களுக்கு வரும், ஏதாவது டீடைல்ஸ் இருந்தா SMS வரும். இன்னும் சொல்ல போனாக்கா வட்ட வழங்க அதிகாரிகள்ல இருந்து, RDO ஆபீஸ்ல கோட்டாட்சியர்ல இருந்து உங்களுக்கு கால் வரலாம் அப்படிங்கக்கூடிய செய்தியும் சொல்லியிருக்கிற அடிப்படையில இன்னும் சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி வந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு சுட சுட பாத்தீங்கன்னா 10/7/2024 வந்த தமிழ்நாடு அரசிடம் வந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட போட்டிருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன டீடைல்ஸ் வருதோ உங்கள்கிட்ட நான் புட்டு வைக்கிறேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. உங்களோட நான் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சந்தேகம் அந்த கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.